கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு, சினிமா துறைக்கு இழப்பு, அரசியலுக்கு இழப்பு, மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு குழந்தை போன்ற ஒரு மனம் உள்ளவர். என்னை பார்க்கிற போதெல்லாம் அண்ணா அண்ணா என்று அன்புடன் அழைப்பார். 2014 தேர்தலில் தேமுதிகவும் இந்திய ஜனநாயக கட்சியும் ஒரே அணியிலிருந்து தோழமைகள் கட்சிகளாக போட்டியிட்டோம். அப்போது நான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். எனக்காக வாக்குகள் சேகரிப்பதற்காக பல இடங்களில் வந்து எனக்கு வாக்கு சேகரிக்க பிரச்சாரம் செய்தார். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது அத்தகைய பெருமைக்குரிய ஒரு பெருமகனார் என்று இல்லை. அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு வேட்பாளர் என்ற முறையில் நின்று கொண்டிருப்பேன். அவர் பேசுவார். ஆனால் உடனே என்னை திரும்பி பார்ப்பார். அண்ணா, நான் பேசுகிறேன், நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் நின்றால் என் கால் வலிக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதாமானி அவர். அதே போல ஒரு மனிதனுடைய தன்மை, குணம், அதே போல நேசம் எதை வைத்து தெரியும் என்றால், வாழுகிற காலத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும் மறைந்த அந்த நேரத்தில் அந்த பெருமகனாருக்கு எப்படி மக்கள் சாரையாக வந்து அஞ்சலி செலுத்துகிறாரோ அதுவும் ஒரு குறியீடாகும். அந்த வகையிலே இன்று சென்னை குலுங்குகிற அளவில் மக்கள் இன்று கண்ணீரோடு வந்து அஞ்சலி செலுத்தி செல்லுகிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் நான் அவரோடு இருந்து பலகாலம் இருந்து நட்போடு இருந்து அரசியலே செயல்பட இருக்கிற அந்த வாய்ப்பை இழந்து அதற்கு மாறாக இன்றைக்கு நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிலைக்கு வந்திருப்பதை பார்த்து என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர் இழந்து வாழும் அவருடைய என் சகோதரி அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் இருக்கிறான், இறை நம்பிக்கை உள்ளவர் அவர்கள். உங்கள் குடும்பம் இறை நம்பிக்கை உள்ளது, எல்லாம் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று கூறி, இது ஒரு சொல்லொன்னா துயரம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடாது, நடந்துவிட்டது. காலன் கொடியவன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நன்றி.